11,70,000 கோடி கடன் வாங்கி 12.2 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்றாங்க. மாதம் 1.5 லட்சம் கோடி ஜிஎஸ்டி ரெவென்யூ வருது. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டெப்ட் ஜிடிபி ரேஷியோ 40% இருக்கணும். இவங்க 55%ல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 10 வருஷமாக இனோவேஷனுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இங்கே வீக்காக போயிட்டுருக்கு. ஆத்மநிர்பர் பாரத் டேக் ஆஃப் ஆகலை, மேக் இன் இந்தியா டேக் ஆஃப் ஆகலை, அசம்பிள் இந்தியா தான் நடக்குது. அக்ரிகல்ச்சர் growth கம்மியாக இருக்குது, எக்கனாமிக் சர்வீஸ் சொல்லுது. ஆனால் இதுக்கு என்ன தீர்வும் பட்ஜெட்டில் இல்லை. நீங்கள் செமிகண்டக்டர் மிஷன் சொல்கிறீங்க, 40,000 கோடி அலாட் பண்ணியிருக்கீங்க, ஒட்டு மொத்தமாக குஜராத்துக்கு போகுது. சப்ளை செயின் வச்சுருக்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. இனோவேஷன் ஈக்கோ சிஸ்டம் ஐடி கெப்பாசிட்டி பில்டிங் வச்சுருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாத குஜராத்துக்கு 40,000 கோடி போகுது. அப்போ இது குஜராத்தி பட்ஜெட்டா, இந்தியா பட்ஜெட்டா? வருஷம் 11 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி போட்டு நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி ஒட்டு மொத்தமாக அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். கடன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டிட்டு கடனுக்கு நம்ம தான் வட்டி கட்டணும், ஜிஎஸ்டியும் கட்டணும், அடுத்து டோல் டாக்ஸு நீ கட்டணும். என்னையா நடக்குது இங்கே நாட்டில்? எடப்பாடி அவர்கள் இந்த பட்ஜெட்டை ஆதரிக்கிறார். இந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட்டாக இருக்குது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். நான் 11 மருத்துவர்கள் வாங்கிட்டேன்னு அதில் எவ்வளோ அடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இண்டஸ்ட்ரியல் பாலிசினா என்னென்னு தெரியாது, ஹியூமன் கேபிட்டல் ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னு தெரியாது. அந்த ப்ராஜெக்ட் தான் ஊழல் பண்ண முடியும். இது மட்டும்தான் எடப்பாடிக்கு தெரியும். வேறு என்ன தெரியும்? அமெரிக்கா 500% டேரிஃப் போடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். பாதிக்கப்படுறது கோயம்புத்தூர், திருப்பூர், வேலூர், ஆம்பூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம். பாதி இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு ஏதாவது இன்சென்டிவ் கொடுத்துருக்கானா? ஒன்றும் இல்லை. இது தெரியுமா எடப்பாடிக்கு? இது தெரியாமல் நீ பட்ஜெட் நல்லா இருக்கு அப்படின்னா நீ என்ன ஜால்ரா போடுற? யாருக்கு ஜால்ரா போடுற? நீ வேணா அடிமையாரு. இந்த வருஷம் 3,500 கோடி நிதியை தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன், NEP 2020 ஃபாலோ பண்ணலைன்னா சமஸ்கிருதத்தை திணிக்கிற, மும்மொழி திட்டத்தை திணிக்கிற, இடைநிற்றல் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு வழி பண்ணியிருக்க. ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல். ஒரே எஜுகேஷன் பாலிசி இந்தியா உணவைக்கும் அப்படின்னு நீ கொண்டு வர்ற. ஆனால் விக்சித் பாரத் 2047 உன் இலக்குக்கு எகென்ஸ்டாக நீ NEP 2020 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற. உத்தரப்பிரதேசத்துக்கு 7.5 லட்சம் கோடி, பீகாருக்கு 4.5 லட்சம் கோடி, தமிழ்நாட்டுக்கு 1.25 லட்சம் கோடி கொடுக்குற டேக்ஸ் டெவல்யூஷனில் கெப்பாசிட்டி எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. இவங்களை நீ கீழே அமுக்கிட்டு அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு போனீங்கன்னா 2047 எப்படியா நீ? இது எல்லாமே என்னென்னா ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. காகிதத்தில் எழுதிட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டா சர்க்கரை இனிக்குமா? அது மாதிரி தான் இருக்குது இந்த பட்ஜெட். சீனி சர்க்கரை சித்தப்பா, சீட்டில் எழுதினாக்கப்பான்னு. தமிழ்வழி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உடனிருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026க்கான நிதி ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்டுமா தொலைநோக்கு பார்வைக்கான பட்ஜெட்டு. விக்சித் பாரத் 2047, வளர்ந்த இந்தியா 2047, அதுக்கு ஏற்ற நிதி ஒழுங்குமுறை இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. உற்பத்தி துறை, அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டாரை பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டாரில் செமிகண்டக்டர் மிஷன், பயோலாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பயோஃபார்மா மிஷன், பயோஃபார்மா சக்தி அப்படின்னு சொல்லி அது ஒரு 10,000 கோடி, MSMEக்கு ஒரு 10,000 கோடி அலாட் பண்ணியிருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து டெக்னாலஜி சவரனிட்டி, தொழில்நுட்பத்துறையில் தன்னாட்சி கொண்டு வரணுன்றத அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு க்ரோத் அப்படின்றத அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி சர்வீஸ் செக்டாருடைய எக்ஸ்பேன்ஷன், இதுதான் அவங்களுடைய பில்லர்ஸாக அவங்க வச்சுருக்காங்க. இது முக்கியமாக நம்ம பார்க்கும்போதும் இதனுடைய என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தா 12.2 லட்சம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் க்ரோத்து அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 12.2 லட்சம் கோடி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா 11,70,000 கோடி கடன் வாங்குறாங்க. 11,70,000 கோடி கடன் வாங்கி 12.2 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்றாங்க. ஓகே, மாதம் 1.5 லட்சம் கோடி ஜிஎஸ்டி ரெவென்யூ வருது. மாதம் 1.5 லட்சம் கோடி ஜிஎஸ்டி ரெவென்யூ வருது. இது ஒன்று. அப்போ எவ்வளோ ஆச்சு? 12 மாதம் வச்சுக்கோங்க. 12 + 6, 12 + 6னா 18 லட்சம் கோடி வருது. அரௌண்ட் 18 லட்சத்துலேருந்து 20 லட்சம் கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க ஜிஎஸ்டி ரெவென்யூ. நீங்கள் இதை தாண்டி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக 11,70,000 கோடி கடன் வாங்குறதுக்கு அளவு செட் பண்ணியிருக்காங்க. இவங்க
டெப்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெப்ட் ஜிடிபி ரேஷியோ 55% இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 40% இருக்கணும் ஆஸ் பர் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட். எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டெப்ட் ஜிடிபி ரேஷியோ 40% இருக்கணும். இவங்க 55%ல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. வருஷத்துக்கு 11 லட்சம் கோடி 12 லட்சம் கோடி கடன் வாங்குகிறாங்க. அப்போ இவங்க வந்த பிறகு கிட்டத்தட்ட 150 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 10 வருஷமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறான்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னது? ரோடு, ரயில்வே, போர்ட்டு, ஷிப்யார்டு, ஏர்போர்ட்டு, பிரிட்ஜஸ்ஸு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெட் க்ரோத் அப்படின்றது இவங்களுடைய பாலிசி. ஆனால் விக்சித் பாரத் 2047 அப்படின்னா ஹை இன்கம் எக்கானமி, மேனுஃபேக்சரிங் அண்ட் இனோவேஷன் ஹப்பு, ஓகே, டெக்னாலஜி சுப்பீரியாரிட்டி, செல்ஃப் ரிலையன்ஸ் இன் டெக்னாலஜி, இது எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றதான் விக்சித் பாரத் விஷன் 2047. 2020 இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற இலட்சியத்தை 1998 அப்துல் கலாம் கொடுத்தார். 20 ஆண்டு காலம் கோட்டை விட்டுட்டு 2025 2047 தான் நாங்கள் இந்தியா வளர்ந்த நாடாக மாறுவோம்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகள் இப்போ உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான பட்ஜெட் தான் இப்போது தாக்கல் பண்ணியிருக்கிறதா அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அடிப்படையாக ஃபவுண்டேஷனாக இங்கே போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இங்கே ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் கொடுத்துருக்க எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் 2 நாளைக்கு முன்னால் வந்துச்சு. எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய ஃபேலசிஸ் அண்டு ப்ராப்ளம்ஸுக்கு பட்ஜெட்டில் தீர்வு இருக்கா அப்படின்னா இல்லை. மேனுஃபேக்சரிங் செக்டார், எம்எஸ்எம்இ செக்டார் ரொம்ப நலிவடைந்துக்கிட்டு இருக்குது, பட்ஜெட்டில் தீர்வு இல்லை. அதே மாதிரி இனோவேஷன், இங்கே வந்து இனோவேஷனுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இங்கே வீக்காக போயிட்டுருக்கு. செல்ஃப் ரிலையன்ஸ் வராது, ஆத்ம நிர்பர் பாரத் வராது. ஆத்ம நிர்பர் பாரத் டேக் ஆஃப் ஆகலை, மேக் இன் இந்தியா டேக் ஆஃப் ஆகலை, அசம்பிள் இந்தியா தான் நடக்குது. எக்கனாமிக் சர்வே சொல்லுது அக்ரிகல்ச்சர் growth கம்மியாக இருக்குது, எக்கனாமிக் சர்வே சொல்லுது. ஆனால் இதுக்கு என்ன தீர்வும் பட்ஜெட்டில் இல்லை. ஓகே, அப்போ இது எல்லாமே என்னென்னா ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது காகிதத்தில் எழுதி சீனி சக்கரை சித்தப்பா ஓகே அப்படின்னு எழுதி வச்சுட்டு, காகிதத்தில் எழுதிட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து எடுத்து சாப்பிட்டா சர்க்கரை இனிக்குமா? அது மாதிரி தான் இருக்குது இந்த பட்ஜெட். ஓகே, சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதினாக்கப்பான்னு சொல்லுவாங்க இப்போ பழமொழி. அப்போ பேப்பரில் வந்து சர்க்கரைன்னு எழுதிட்டு சர்க்கரை நீ இனிக்கும்னு சொன்னது மாதிரி இருக்குது இந்த பட்ஜெட். ஓகே, நீங்கள் செமிகண்டக்டர் மிஷன் சொல்கிறீங்க, 40,000 கோடி அலாட் பண்ணியிருக்கீங்க, ஒட்டுமொத்தமாக குஜராத்துக்கு போகுது. அது தமிழ்நாடு சப்ளை செயின் வச்சுருக்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. இனோவேஷன் ஈக்கோசிஸ்டம் ஐடி கெப்பாசிட்டி பில்டிங் வச்சுருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கு ஒன்றும் இல்லை, செமிகண்டக்டர் மிஷன் இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாத குஜராத்துக்கு 40,000 கோடி போகுது. பயோலாஜிக்ஸ் அண்ட் பயோசிமிலர், பயோலாஜிக்ஸுக்கும் பயோசிமிலருக்கும் உற்பத்தி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 2025 2035 பெரும்பாலான ட்ரக்ஸு பேட்டன்ட்லேருந்து ஜென்ரிக்காக மாறப்போகுது. 20 வருஷம் பேட்டன்ட் முடிஞ்சு இந்த 2025 2035 பயோலாஜிஸ்டிக்ஸ் மார்க்கெட்டே வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டு 550 பில்லியன் டாலர் இருக்குது. ஓகே, அது வந்து 1125 பில்லியன் டாலராக 2030 உயரும். சிமிலர் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு பொட்டன்ஷியல் பிகாஸ் ஆஃப் த எதுக்கு, அதாவது குரானிக் டிசீசஸ், கேன்சர், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், ஏஜிங் டிசீசஸ், இதுக்கு எல்லாத்துக்குமான மார்க்கெட்டு பொட்டன்ஷியல் 1125 பில்லியன் டாலர். தட் மீன்ஸ் 1.1 ட்ரில்லியன் டாலருக்கு இது வந்து மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குது. இதில் நம்ம வந்து 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 10,000 கோடியில் 70% கோஸ் டு குஜராத்தி கம்பெனிஸ், ஒன்லி 30% கம்ஸ் டு அதர் செக்டார். அப்போ இது குஜராத்தி பட்ஜெட்டா இந்தியா பட்ஜெட்டா? குஜராத்தி பிரைம் மினிஸ்டர், குஜராத்தி ஹோம் மினிஸ்டர் இருந்தால் தமிழ்நாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் குஜராத்தி பட்ஜெட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு தானே சொல்லணும். அப்போ வருஷம் எல்லாமே ஃபோக்கஸ் குஜராத்தி அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியா எங்கே போகும்? நிதி சந்தையை ஆழப்படுத்துகிறோம், வங்கித்துறையை சீர்திருத்தம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பொருளாதார காரிடார்கள், நீர்வழி சாலைகள், நகர மைய வளர்ச்சி மூலம் வந்து ரீஜனல் பேலன்ஸை கொண்டு வரோன்றாங்க அவங்க.
இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குது? 4.3%. 4 இருக்கணும், இப்போ 4.3%. மத்திய அரசின் கடன் ஜிடிபி 55%. 40 இருக்கணும், 55% இருக்குது. கடன் வாங்கி தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. கடன் திரட்டல் எவ்வளவு கடன் திரட்ட போகிறீங்க இந்த வருஷம்? 11,70,000 கோடி கடன் வாங்க போகிறீங்க. இது எல்லாமே வந்து ஒரு கட்டமைப்பு, ஒரு நம்பகத்தன்மையும் நிலைத்தன்மையும் கொண்ட நிதி நிர்வாகத்தை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு. இது தனியார் முதலீட்டை ஈர்க்கவும் நாட்டின் நிதி நம்பிக்கையை பாதுகாக்கவும் அவசியமானதுன்றாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். சரி, இது எப்படி 11,70,000 கோடி வாங்கிட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, ஏர்போர்ட்டு எல்லாம் பண்ணுவீங்க. 150 ஏர்போர்ட் கட்டுறீங்க. ஆனால் ஒரே ஒரு ஏர்லைன் தான் இருக்குது, இண்டிகோ. 2 நாள் இண்டிகோ மூடினா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை வாபஸ் வாங்க வச்சானா இல்லையா? மோனோபலைஸ் பண்ணிங்க, வாபஸ் வாங்க வச்சுட்டான். ஓகே, அப்போ 150 ஏர்போர்ட் நீ கட்டியிருக்க, ஆனால் ஒரே ஒரு ஏர்லைன்ஸ் தான் வச்சுருக்க. எப்படியா நீ வந்து ஒரு சமநிலையை கொண்டாடுவ? ஒரு காம்படிட்டிவ் growth எப்படி வரும்? 1991 1 கோடி பேர் இந்த விமான பயணம் பண்ணும்போதும் 12 ஏர்க்ராஃப்ட் இருந்துச்சு, 12 ஏர்லைன்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி 21லேருந்து 25 கோடி பேர் விமான பயணத்தில் போகிறாங்க வருஷத்துக்கு. ஆனால் ஒரே ஒரு ஏர்க்ராஃப்ட் இண்டிகோ மட்டும்தான் இந்தியா முழுக்க இருக்குது. ஸ்பைஸ் ஜெட் ஒரு செக்டாரில் இருக்குது, டாட்டா ஒரு செக்டாரில் இருக்குது, ஏர் இந்தியா ஒரு செக்டாரில் இருக்குது. இந்தியா முழுக்க அவங்களால எந்திரிக்கவே முடியலையே. அப்போ என்ன உன்னுடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், என்ன ஃபிக்ஸல் மேனேஜ்மெண்ட்? மோனோபலியை நோக்கியில் நீ போயிட்டுருக்க, கார்பரேட்டைஸில் பண்ணிகிட்ருக்க நீ. அப்போ நீ சொல்கிறது ஒன்று, growth ஒன்று. growth எங்கே நடக்குது? யார்கிட்ட இருக்குது? அப்போ யாரை நோக்கிய வளர்ச்சி? அதானிக்கும் போர்ட்டுக்கு நீ இப்போ வருஷம் 11 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி போட்டு நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி ஒட்டுமொத்தமாக அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்ப. அவன் வந்து அந்த பணத்தை வாங்கி கடன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டிட்டு, கடனுக்கு நம்ம தான் வட்டி கட்டணும், ஜிஎஸ்டியும் கட்டணும், அடுத்து டோல் டேக்ஸு நீ கட்டணும். ஏர்போர்ட்டில் போனால் டேக்ஸு, உள்ளே போனால் பார்க்கிங் டேக்ஸு, வெளியே வந்தால் டேக்ஸு, உள்ளுக்கு போய் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா 250 ரூபா. என்னையா நடக்குது இங்கே நாட்டில் சொல்லுங்கள்? ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா 250 ரூபா. ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் ஒரு பப்ஸு வாங்கினா, ஒரு இட்லி வாங்கினா 250 ரூபா, 2 இட்லி வாங்கினா. இது எப்படி ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய நாடாக இருக்கும்? அப்போ நாங்கள் தான் வரி கட்டணும், எல்லாத்துக்கும் வரியும் கட்டணும். நீ அதை வச்சு கடன் வாங்கி கட்டிட்டு அதானிக்கு அம்பானிக்கு விட்டுருவ, அவன் கொள்ளையடிப்பான், இதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது என்ன நாடு இது? அப்போ மக்களுக்கு என்ன நீ செஞ்சுருக்க? இந்த பட்ஜெட்டில் மக்களுக்கு என்ன இருக்குது? ஏழை எளிய வரி கட்டுற மக்களுக்கு என்ன சலுகை இருக்குது? நீ 2047 நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீ 2026 மக்களை வந்து எந்த விதமான இன்சென்டிவும் கிடையாது, இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கிடையாது. ஏன் இன்கம் டேக்ஸை தூக்கு, டிரான்சாக்ஷன் டேக்ஸ் போடு. டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லை, அந்த டிரான்சாக்ஷன் டேக்ஸ் போடு. ஏன் பண்ண மாட்டேன்? இன்கம் டேக்ஸை ஏன் எடுக்க மாட்டேறீங்க? எத்தனை டேக்ஸ் தான் கட்டுறது? டோல் கட்டுறோம், டோலே ஒரு டேக்ஸ் தான். டோல் டேக்ஸுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க. எப்படி என்னது? டேக்ஸுக்கு ஒரு டேக்ஸா? வரிக்கு மேலே ஒரு வரியா? இதெல்லாம் கேட்குறதுக்கு நாதி இல்லையா? சரி, எம்எஸ்எம்இ செக்டார் 10,000 கோடி கொடுக்குறேன்ற 6 கோடி பேர் இருக்கான். எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர்டு எம்எஸ்எம்இ இருக்கான். மீடியம், ஸ்மால் அண்ட் மைக்ரோ. இப்போ மீடியம் வந்து மீடியம் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஈக்விட்டி பேஸ்ட் கம்பெனியாக இருக்கும். மைக்ரோவும் ஸ்மாலும் என்ன இருக்கும்? ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு, பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருக்கும். நீ வந்து அவனுக்கு வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்டரோ இண்டஸ்ட்ரியல் பப்ளிக் செக்டார் யூனிட் கான்ட்ராக்டோ அவன் எடுத்து அவன் எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தான்னா, நீ சர்ஃபாசி ஆக்டில் 3 மாதத்தில் லோன் கட்டலைன்னா அவனை வந்து கம்பெனியை மூட வச்சிடுற, ஏலத்துக்கு கொண்டாந்துடுற. 10 கோடிக்கு கொலாட்ரல் கொடுத்தா கூட 2 கோடி லோன் கட்டினா அந்த ஒட்டுமொத்த கொலாட்ரலையும் பறிமுதல் பண்ணி ஏலத்துக்கு விட்டு அவனை நடுத்தருக்கு கொண்டாந்துடுற. ஏதாவது டாப் அப் கொடுத்துருக்கியா லோனு? சொல்லுங்க. சர்ஃபேஸ் ஆக்ட் நீ வந்து கவர்மெண்ட் பேமெண்ட் வந்து வித்தின் த டைமுக்குள்ளே கொடுக்குறியா? நீ அதுவும் கிடையாது. நீ எழுதி எம்புக்கு போய் அப்ரூவல் போய் திரும்பி வந்து ட்ரெஸரி செக் வாங்கி அவன் போடுறதுக்குள்ள 6 மாதம் ஆகுது. நீ 3 மாதத்துக்குள்ள லோனை கட்டலைன்னா நீ வந்து அவனை சர்ஃபாஸ் ஆக்டில் கம்பெனியை மூட வைக்கிற. எப்படி அவன் வருவான்? 150 மில்லியன் பீப்புளுக்கு வேலை கொடுக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டார் குரோத் என்ஜினே அங்கே தான் இருக்குது. அந்த குரோத் என்ஜினியருடைய முதுகெலும்பை ஒடிச்சுவிட்டு நீ எப்படி இந்தியாவுடைய குரோத்தை கொண்டாடுவ? நீ இண்டஸ்ட்ரி மட்டும் வளர்ந்து கார்ப்பரேட் வளர்ந்தால் போதுமா? கார்ப்பரேட்டுக்கு சர்வ் பண்ணக்கூடிய எம்எஸ்எம்இ வளரணுமா இல்லையா? அவன் தானே 150 மில்லியன் பீப்புளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறான். அப்போ அவனுக்கு என்ன? அவனுக்கு ரேஷனில் வந்து ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுன்னு எவ்வளோ நாள் கேட்டுட்ருக்கான் எம்எஸ்எம்இ செக்டார். இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? ரா மெட்டீரியல் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸை கொண்டாந்துருக்கீங்க. சிண்டிகேட் போடுறான். சிண்டிகேட் போட்டு சிமெண்ட்டுக்கு ஒரு சிண்டிகேட்டு,
கம்பிக்கு ஒரு சிண்டிகேட்டு, அலுமினியத்துக்கு ஒரு சிண்டிகேட்டு, காப்பருக்கு ஒரு சிண்டிகேட்டு, எதுவுமே கிடைக்க காட்டனுக்கு ஒரு சிண்டிகேட்டு. அப்போ இவன் எப்படி வந்து தொழில் பண்ண முடியும்? காம்படிட்டிவ்னஸ், வேர்ல்டு லெவல் காம்படிட்டிவ்னஸ்க்கு ரா மெட்டீரியல் கிடைக்கல, எப்படி தொழில் பண்ண முடியும்? ஸ்கில்டு மேன் பவர் கிடைக்கல, எப்படி தொழில் பண்ணுறது? நீ ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அப்போ இத்தனையும் செய்ய முடியாத ஒரு கவர்மெண்ட்டு எப்படி வந்து நீ வந்து உயர்த்த போகிற? செமிகண்டக்டர்னா குஜராத் ஃபோக்கஸ், பயோஃபார்மா, சக்தி விஷன் 10,000 கோடியா குஜராத் ஃபோக்கஸ், கண்டெய்னர் உற்பத்தியா குஜராத் ஃபோக்கஸ், கெமிக்கல் பார்க்கா குஜராத் ஃபோக்கஸ், கேபிட்டல் குட்ஸை டெவலப்மெண்ட்டாக குஜராத்தி ஃபோக்கஸ். தமிழ்நாடு மற்ற மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, ஒரிசா இதுக்கெல்லாம் என்ன ஃபோக்கஸ்ப்பா? முக்கியமாக தமிழ்நாடு, கேரளா வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அப்போ என்ன கொடுக்குறீங்க? இந்தியா அறிவுசார் சொத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறேன். எங்கள் அறிவுசார் சொத்துக்கு என்ன உங்களுடைய அடிப்படை இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஐபி பேஸ்டு பேட்டன்ட் பண்ணுறோம், பேட்டன்ட்டுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், சப்ளை செயினை வழிப்படுத்துறதுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நீ பட்ஜெட்டில் சொல்லியிருக்க. சரி, R&Dக்கு நீ எத்தனை பர்சன்டேஜ் ஜிடிபியில் அலாட் பண்ணியிருக்க? சைனா 3% அலாட் பண்ணியிருக்கான், கொரியா 5% அலாட் பண்ணுறான். நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ 0.6% அலாட் பண்ணிவிட்டு நீ சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பட்ஜெட்டுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உன்னுடைய ஆக்சுவல் பட்ஜெட் அலோகேஷனுக்கும் மேட்சே இல்லையே, கேப்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. எப்படி வந்து நீ விக்சித் பாரத் 2047 நீ அச்சீவ் பண்ண முடியும்? எப்படி அச்சீவ் பண்ணுறது சொல்லுங்கள்? அப்போ நீங்கள் சரக்கு போக்குவரத்துக்கு காரிடார்கள் உருவாக்குறீங்க, லாஜிஸ்டிக்ஸுக்கு 20 புதிய தேசிய நீர்வழி சாலைகள் உருவாக்குறேன்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் நீ உருவாக்கின நீர்வழி சாலைகள் எத்தனை ஒர்க் பண்ணுது? இது என்றைக்கு முடிக்க போகிறீங்க? பயாலஜிஸ்ட் பயோசிமிலருக்கு 10,000 கோடி அலாட் பண்ணியிருக்கேன். 7 வருஷம் ஆகும். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு 7 வருஷம் ஆகும். 10,000 கோடி 5 வருஷத்துக்கு அலாட் பண்ணுறீங்க. இதில் 70% குஜராத்தி கம்பெனிக்கு போகுது. எப்படி இது நடக்கும்? சரக்கு கடற்கரை சரக்கு திட்டம் மற்றும் கப்பல் பழுது பார்க்கும் தளங்கள் எங்கே? வாரணாசிலையும் பாட்னாவிலையும். ஓகே, அது கூட வரட்டும். இங்கே அதிவேக ரயில் பாதைகள் மற்றும் நகர்ப்புற கட்டமைப்பு வளர்ச்சிக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சேவைத்துறை, சுகாதாரம், சுற்றுலா, வேளாண்மை, கிராமப்புற பொருளாதாரத்துக்கு ஒன்றுமே இல்லை. உயர் மதிப்பு பயிர்கள் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த வேளாண்மைக்கு மாற்றமானு சொல்கிறீங்க. எத்தனை ஏற்றுமதி சேர்ந்த பயிருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டிலேருந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் ஹிந்தியில் தான் பேசுகிறான், இங்கிலீஷில் பேசுகிறதில்ல, தமிழில் பேசுகிறதில்ல, பதில் ஹிந்தியில் பேசுகிறான். எப்படி புரியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உட்காந்துருக்க. தமிழ்நாட்டிலேருந்து பேசக்கூடிய ஒரு சாதாரண விவசாயிக்கு நீ வந்து ஹிந்தியில் தான் பதில் சொல்லு அப்படின்னா எப்படி இங்கே கனெக்ட் ஆகும்? எப்படி இங்கே சப்சிடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? நீ சொல்லக்கூடிய சப்சிடி எல்லாமே நார்த் இந்தியாவுக்கும் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் போய் சேருது, தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேது. இல்லைன்னா உனக்கு பணம் கொடுக்குறவன், லஞ்சம் கொடுக்குறவனுக்கு போய் சேருது. அது சாதாரண விவசாயிக்கு எங்கே வந்து சேருது? பாரத் விஸ்தார் திட்டம் மூலம் வந்து செயற்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே பேஸ் பண்ணி விவசாய ஆலோசனை சொல்கிறதுக்கு இவங்க டூல் தயார் பண்ணுறாங்களாம். நீ ஒழுங்காகவே ஆலோசனை சொல்கிறதுக்கு வழி இல்லை. நீ ஏஐ மூலமாக டூல் தயார் பண்ணி நீ எங்கள் ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்கிற. சரி, அதையாவது பண்ணிட்டு தொலைங்க. பத்திரப்பதிவு சீர்திருத்தங்கள், நிதித்துறை அண்டு வரி விதிப்பு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்திரப்பதிவு, சந்தை சீர்திருத்தங்கள் மற்றும் மார்க்கெட் மேக்கர் அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. ஐடி மற்றும் டேட்டா சென்டர் நிறுவனங்களுக்கு 2047 வரை வரி ஊக்கம், டேக்ஸ் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இது ஐடி டேட்டா சென்டர் வச்சுருக்கவங்களுக்கு. ஓகே, இது 2047 வரைக்கும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் செக்டாருக்கு சுங்க வரி சீரமைப்பு பண்ணுறாங்க. ஓகே, இதில் என்ன அபாயம் இருக்குது, ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, செயல்படுத்தல் மற்றும் துறை ஒருங்கிணைப்பு திறன் டோட்டலாக 0. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செயல்படுத்த எக்ஸிக்யூஷனும் இன்டகிரேஷனும் இங்கே வந்து ஒழுங்காகவே இல்லை, நடக்கலை. அது எப்படி இப்போ இத்தனை எப்படி நடக்க போகுது? நீண்டகால திட்டம் நிறைவேற்றம் கொண்ட திட்டங்கள் வந்து ஆக்சுவலாகவே தாமதமாகும். நீர்வழிச்சாலை, பயோசிமிலர்ஸு, செமிகண்டக்டர் எல்லாமே வந்து கெட் டிலேடு. அப்போ நீங்கள் எப்படி குறித்த காலத்துக்குள்ளே அச்சீவ் பண்ண போகிறீங்க? இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. பிராந்திய மற்றும் சமூக அடிப்படையிலான சமநிலையின்மை. அப்போ ஒரு பிராந்தியத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ், குஜராத்தி, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸு, பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸுக்கு மட்டும் அதிகமான ஃபோக்கஸ்ஸு, மற்ற ஸ்டேட்டு, சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து நெக்லெக்ட் ஆகுது. எப்படி இங்கே சமநிலை, பிராந்திய சமநிலை நடக்கும்? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. இதனால் என்ன தாக்கம் இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே தொழில்துறையில் அடித்தளம் உள்ள ஸ்டேட்டு தமிழ்நாடு. இதில் துறைமுக வசதி இருக்குது, நம்மகிட்ட திறன் பெற்ற மனித வளம் இருக்குது, மற்றும் வலுவான சுகாதார அமைப்பு கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்குது. இந்த பட்ஜெட்டில் முக்கிய பயனாளி மாநிலமாக தமிழகம் உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குரிய பட்ஜெட் இருக்கா அப்படின்னா இல்லை. பட்ஜெட்டில்
தெளிவாக இல்லை. என்ன பட்ஜெட்டு? ரேர் அர்த்து கனிம காரிடார் 4 மாநிலத்தில் ஒரு மாநிலம். சரி, ரேர் அர்த்து மினரலில் என்ன இருக்குது? மைனிங் இருக்குது, செக்ரிகேஷன் இருக்குது, செப்பரேஷன் இருக்குது, ப்ராசஸிங் இருக்குது, வேல்யூ அடிஷன் இருக்குது. சரி, மைனிங்க்கும் செக்ரிகேஷன், செப்பரேஷன், ப்ராசஸிங், வேல்யூ அடிஷனுக்கு என்ன பிளான் அப்படின்னா ஒன்றும் இல்லை பட்ஜெட்டில். ரேர் அர்த்து காரிடார் அனௌன்ஸ் பண்ணால் போதுமா? இந்த மாநிலம் எப்படி இதை வந்து வேல்யூ அடிஷன் பண்ண போகுது, எப்படி ப்ராசஸ் பண்ண போகுது, இதுக்குரிய R&D இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, வெளிநாட்டுடைய ஜாயின்ட் வெஞ்சர் கொலாபரேட்டிவ் மிஷன் என்ன, அப்போ இங்கே இல்லாத வந்து ரேர் அர்த்து மினரல்ஸை எப்படி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கு கொண்டு போக போகிறீங்க? இதுக்கு எந்த விதமான டெஃபினட்டிவ் பிளானே கிடையாது. 40,000 கோடி செமிகண்டக்டருக்கு மட்டும் தெளிவாக ஒதுக்குறீங்கல்ல பட்ஜெட்டு. இப்போ இதுக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்கீங்க? ரிசர்ச்சுக்கு என்ன இருக்குது, மைனிங்க்கு என்ன இருக்குது, செக்ரிகேஷனுக்கு எவ்வளோ பட்ஜெட்டு, R&Dக்கு என்ன பட்ஜெட்டு, ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லையே. அப்போ வெறும் சர்க்கரைன்னு எழுதி கொடுத்தா போதுமா? சர்க்கரை எப்போ கொடுப்ப? இதுக்கு என்ன பதில்? சரி, செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் சப்ளை செயின். தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் சப்ளை செயினில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலம். செமிகண்டக்டரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. எல்லாத்தையும் குஜராத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. தமிழ்நாடு எங்கே போகும்? செமிகண்டக்டர். தமிழ்நாடும் செமிகண்டக்டரில் சப்ளை செயினில் ஸ்ட்ராங்கான மாநிலம் தமிழ்நாடும் கர்நாடகாவும். நீங்கள் 2 மாநிலத்தையும் புறக்கணிச்சிருக்கீங்களா? எப்படி வரும்? அப்போ என்ன நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க? ஒன்றுமே இல்லாத குஜராத்தில் கொண்டு போய் வைக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டலும் கிடையாது, அதனுடைய டெக்னாலஜி நோகவும் தெரியாது, ஆனால் அங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கிறீங்க. சரி, மருத்துவ சுற்றுலா, ஆயுஷ், நலவாழ்வு மையங்கள் உருவாக்குறாங்க. ஆயுஷில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸு? ஆயுர்வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஆயுர்வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆயுர்வேதம் கோவிட் டைமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதம் சொல்கிறேன். அப்போ ஆயுஷில் சித்தான்னு ஒன்று இருக்கா இல்லையா? முருகன் தானே மூல சித்தர். நம்மளுக்கு முருகன் மூலமாக தானே 18 சித்தர்கள் உருவானாங்க. அந்த 18 சித்தர்கள் உருவாக்க தானே சித்த மருத்துவம். அந்த சித்த மருத்துவத்துக்கு 20,000 கோடி நிதி ஒதுக்கீடு நான் எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீ 20,000 கோடி 10,000 கோடி ஒதுக்குப்பா. ஏன் ஆயுர்வேதத்துக்கு மட்டும் தான் ஒதுக்குவியா? நார்த் இந்தியன் மெடிசனுக்கு மட்டும்தான் ஒதுக்குவியா? ஏன் சவுத் இந்தியன் மெடிசனுக்கு ஒதுக்க மாட்டியா? சித்தாவுக்கு ஒதுக்க மாட்டியா? சித்தா ரிசர்ச் வரக்கூடாதா? அப்போ தமிழ்நாட்டை எப்படி புறக்கணிக்கிறீங்க? இங்கே வந்து முருகன் வேலை தூக்குறீங்க, திருப்பவன்றத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க. ஆனால் அந்த முருகன் உருவாக்கிய சித்த மருத்துவத்தை நீங்கள் புறக்கணிப்பீங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அப்போ ஆயுஷ் அப்படின்னா வந்து ஒன்லி ஆயுர்வேதம் தானே, சித்தாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதா? இதை கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி காரங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? மண்டையில் இருக்கா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? எடப்பாடி அவர்கள் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து ஆதரிக்கிறாரு சார். அவர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இந்த பட்ஜெட் வந்து நல்ல பட்ஜெட்டாக இருக்குது இந்த வருஷத்தோடு. அப்படி எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் 11 மருத்துவக் கல்லூரி கட்டினார். நான் 11 மருத்துவக் கல்லூரி வாங்கிட்டேன்னாரு. அதில் எவ்வளோ அடித்தார்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை மருத்துவக் கல்லூரி இடிஞ்சு விழுந்தது, எத்தனை மருத்துவக் கல்லூரி நிற்கும்னு தெரியாது. மருத்துவக் கல்லூரி கட்டினா போதுமா? உள்ள தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா மருத்துவக் கல்லூரியில்? தேவையான ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்களா? தேவையான எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இருக்காங்களா? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்களா? ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்களா? எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன் இருக்கா? எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வெறும் கட்டணம் கட்டினா போதும்னு நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தான். அவருக்கு கொள்கை என்னன்னு தெரியாது, தொலைநோக்கு பார்வைன்னா என்னன்னு தெரியாது, ஓகே, இண்டஸ்ட்ரியல் பாலிசினா என்னென்னு தெரியாது, ஓகே, ஹியூமன் கேபிட்டல் ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னு தெரியாது, ஓகே. திட்டங்கள் கொடுத்தாங்களா? நாங்கள் வரும்போது திட்டங்கள் கொண்டாந்தோம், நாங்கள் வரும்போது ப்ராஜெக்ட் கொண்டாந்தோம். ஏன்னா அந்த ப்ராஜெக்டில் தான் கமிஷன் வரும், அந்த ப்ராஜெக்ட் தான் கரப்ஷன் பண்ண முடியும், அந்த ப்ராஜெக்ட் தான் ஊழல் பண்ண முடியும். இது மட்டும்தான் எடப்பாடிக்கு தெரியும். வேறு என்ன தெரியும்? ஹியூமன் கேபிட்டல் இருக்கா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இதில் வந்து என்ன சொல்லியிருக்கான்? 6% ஜிடிபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு அலாட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ NEP இம்ப்ளிமெண்ட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் 2.8% தான் அலாட் பண்ணியிருக்கு. இது எடப்பாடிக்கு தெரியுமா? இப்போ NEP 2020 வச்சு தான் விக்சித் பாரத் 2047 அச்சீவ் பண்ண போகிறேன்னு இவர் சொல்லிகிட்டு இருக்கான். NEP 2020க்கு தேவையான R&D, எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, இனோவேஷன், ஈகோசிஸ்டம், இண்டஸ்ட்ரி லிங்கேஜு, மேனுஃபேக்சரிங் செக்டார் க்ரோத்து, இத்தனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் டெக்னாலஜி இன்டகிரேஷன், இத்தனைக்கும் எந்த விதமான ஸ்கீமும் கிடையாது. இண்டஸ்ட்ரி லிங்கேஜ் கிடையாது. பெரும்பாலான வேலைகள் வந்து இன்ஃபார்மல் செக்டாரில் தான் இருக்குது. 40% 50% பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் இன்ஃபார்மல் செக்டார், ஃபார்மல் செக்டாரில் கிடையாது.
இதே இது சைனாலையும் கொரியாலையும் லெஸ் தென் 10% ஆஃப் த பீப்புள் தான் இன்ஃபார்மல் செக்டரில் இருக்கான். இங்கே 40% 50% இன்ஃபார்மல் செக்டரில் வச்சுருக்க நீ. இதை பற்றி எடப்பாடிக்கு ஏதாவது தெரியுமா? எடப்பாடிக்கு ஏதாவது சொல்ல தெரியுமா? எம்எஸ்எம்இக்கு 10,000 கோடி தானே கொடுத்துருக்கான். ஒட்டுமொத்த இந்தியாவில் 6 கோடி பேர் இருக்கான் எம்எஸ்எம்இ செக்டாரு. இதில் ப்ரையாரிட்டி செக்டார் மட்டும்தான் லெண்டிங் கொடுப்பேன்றான். அந்த லெண்டிங்லேயே சர்ஃபாஸ் ஆக்ட் இருக்குது. ரேஷன் ரா மெட்டீரியல் ரேஷன் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. கொலட்ரல் இல்லாத லோனுன்னு சொல்லிட்டு கொலட்ரலில் வச்சு தான் லோன் கொடுக்குறான் பேங்க்கு. இதை கேட்குறதுக்கு எடப்பாடிக்கு தெம்பு இருக்கா? நல்ல பட்ஜெட்டுன்னு சொல்கிறாருல, என்னத்தை நல்ல பட்ஜெட் இவர் புரிஞ்சார்? என்னத்தை புரிஞ்சிருக்காரு? இதை கேட்டிருக்காரா? அப்போ என்ன அர்த்தத்தில் இவங்க பேசுகிறாங்க எனக்கு தெரியல. அப்போ ரா மெட்டீரியல் கேட்குறாங்க. அமெரிக்கா வந்து 500% டேரிஃப் போடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். பாதிக்கப்படுறது கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இத்தனை டிஸ்ட்ரிக்டில் சேலம், ஒசூர், இத்தனை இருக்கிற இண்டஸ்ட்ரி மொத்தமாக பாதிக்கப்படுது. வேலை வாய்ப்பு இல்லாமல் போகுது, ஆர்டர் கிடைக்காம போகுது, பாதி இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கு ஏதாவது இன்சென்டிவ் கொடுத்துருக்கானா பட்ஜெட்டில்? ஒன்றும் இல்லை. இது தெரியுமா எடப்பாடிக்கு? இது கேட்டிருக்காரா எடப்பாடி? இல்லை சார், கேட்கல. இது தெரியாமல் நீ வந்து பட்ஜெட் நல்லா இருக்குது அப்படின்னா நீ என்ன ஜால்ரா போடுற? யாருக்கு ஜால்ரா போடுற? நீ வேணால் அடிமையாரு. அதுக்காக இருக்க மக்கள்லாம் அடிமையாக இருப்பானா? தமிழிசை அவர்கள் வந்து டப்பா இன்ஜின் கலாய்க்கிறீங்க இல்லையா? ஆனால் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் மாதிரி இந்த பட்ஜெட் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஒரு பட்ஜெட் வந்து ஏமாற்றக்கூடிய பட்ஜெட் இல்லை, ஏற்றத்தை உருவாக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு தமிழிசை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வடிவேலு படத்தில் ஒரு ஜோக் வருமா, வாம்மா மின்னல் அப்படின்னு. பொண்ணு வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஓகே, அது மாதிரி பட்ஜெட் வந்து எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்னு தெரியாது. ட்ரோல் படவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுருங்க. அப்புறம் அதில் என்ன இருக்குது? இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குது? இந்த பட்ஜெட்டில் எந்த மாநிலத்துக்கு பயன்படுது? டைரெக்டாக எடுத்தால் குஜராத்துக்கு 40,000 கோடி கொடுக்குறான். பயோசிமிலர் லாஜிஸ்டிக்ஸுக்கு ஒரு 10,000 கோடி கொடுக்குறான். எல்லாமே குஜராத்துக்கு போக போகுது. குஜராத்தை தவிர பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை, தூக்கி போடு. எல்லாமே வந்து சீனி சக்கரை சித்தப்பா ஏற்று எழுதி நக்கப்பான்னு எழுதியிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. அதில் வேறு என்ன இருக்குது? இங்கே ரேர் எர்த் காரிடார் வருது, செமிகண்டக்டர் மிஷனில் வருது, எல்லாம் வருது. எங்கே வருது? எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ வருது? எந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வருது? எவ்வளோ வேலை வாய்ப்பை உருவாக்கும்? எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? எவ்வளோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாடுவீங்க? எப்போ R&D இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் ஆகும்? அதுக்கு என்ன ஃபண்டு? எம்எஸ்எம்இ செக்டாருக்கு 28 லட்சம் கோடி நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ யூபிஏ கவர்மெண்ட்டில் 4 லட்சம் கோடி கொடுத்தாருன்னு சொல்லி நேற்று ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து சொல்கிறாரு என்னோடய டிவி டிபேட்டில். நான் தான் கேட்டேன், 28 லட்சம் கோடி யாருக்கு கொடுத்தீங்க? பேங்க் லோன் கொடுத்தீங்களா? 28 லட்சம் கொடுத்து எத்தனை இதை பறிமுதல் பண்ணீங்க? எத்தனை பேர் என்பிஏ அக்கௌண்ட் ஆகிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அது காரணம் என்ன? சர்ஃபாசி ஆக்ட். இது வரைக்கும் சர்ஃபாசி ஆக்டை வந்து ஒரு 6 மாதம் ஆகணும்னு கேட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் பண்ணீங்களா? உன் கவர்மெண்ட் ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கியா நீ? எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனால் பேப்பரில் மட்டும் நாங்கள் வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியுமா? சொல்லுங்கள். நீர்வழிச்சாலைகள், எத்தனை நீர்வழிச்சாலை இது வரைக்கும் உருவாக்குனீங்க? இனிமேல் எத்தனை உருவாக்க போகிறீங்க சொல்லுங்கள். தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட்டு, கங்கையிலேருந்து நம்ம காவிரியை இணைக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. எங்கே அந்த ப்ராஜெக்ட்டு? காவிரி குண்டாறு ப்ராஜெக்ட்டுக்கு சாங்ஷன் பண்ணிட்டீங்களா நீங்கள்? நாங்கள் கொடுத்த ஸ்மார்ட் வாட்டர்வேஸ் கிரிட் ப்ராஜெக்ட்டு இது வரைக்கும் சாங்ஷன் பண்ணியிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. என்ன அப்போ என்ன தான் நீங்கள் பண்ணுவீங்க? என்ன எல்லாமே வந்து வருஷம் நாங்கள் அதை பண்ணுவோம், நாங்கள் அதை பண்ணுவோம். அடுத்த வருஷம் இந்த இது பேரே இருக்காது. அதில் பொதிகை மலைக்கு ட்ரெக்கிங்காக பட்ஜெட். ட்ரெக்கிங்கு, நல்லா ட்ரெக்கிங். பொதிகை மலை ட்ரெக்கிங்கில் போய் அங்கே என்னத்தை பார்க்க போகிறாங்க? ஏற்கனவே தமிழ்நாடு ட்ரெக்கிங்கில் அட்வான்ஸ் லெவலில் போயிடுச்சு. ட்ரெக்கிங்கு வந்து ஆப் வரைக்கும் டிசைன் பண்ணியாச்சு. இங்கே நீங்கள் ட்ரெக்கிங் போகணும்னா ஆப்பில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அத்தனை ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு போயிட்டுருக்கு. இதை பார்த்து அப்படி காப்பியாவது பண்ணுங்கள். இங்கே ட்ரெக்கிங்கு நம்மளை பார்த்து காப்பியாவது பண்ணுங்கள். ஒழுங்கா உருப்படியாக அதையாவது உருப்படியாக செய்யுங்க. அதையாவது நம்ம பாராட்டலாம்ல. என்ன ஏதாவது உங்களுடைய திட்டத்தில் நான் வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து சிம்பிளாக கேட்குறேம்மா. 5 ஆண்டுகளில் வந்து எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர், பயோஃபார்மா, பயோசிமிலர், லாஜிஸ்டிக்ஸ், துறைமுகங்கள், மருத்துவ சுற்றுலா, எம்எஸ்எம்இ உற்பத்தி, இதுதான் வந்து இவங்க போட்டிருக்காங்க. இந்த முதலீடு இதிலெல்லாம் நாங்கள் முதலீடு கொண்டாட போகிறோம்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, இதில் வந்து எவ்வளோ வேலை வாய்ப்பு, உற்பத்தி திறன் சார்ந்த வேலைகள் எவ்வளவு, நடுத்தர திறன் வாய்ந்த வேலைகள் எவ்வளவு, உள்ளூர் வேலை வாய்ப்பு எவ்வளோ வரப்போகுது? டெஃபினட்டிவாக ஆன்சர் இருக்கா அப்படின்னா இல்லை. இதில்
தமிழ்நாட்டுக்கான என்னென்ன அபாயங்கள் இருக்குது அப்படின்னா, நிலம் கையகப்படுத்தலில் சிக்கல், அர்பன் ப்ரெஷர், அப்புறம் பயிற்சி தாமதமாகிடுச்சுன்னா ஸ்கில்லு மேட்ச் ஆகாது, ட்ரைனிங் இல்லை, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இல்லைன்னா ஸ்கில்லு இண்டஸ்ட்ரி ஸ்கில்லுக்கு மேட்ச் ஆகாது. அப்போ இங்கே கேப் இருக்கும், எம்ப்ளாயபிலிட்டியில் கேப் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது இந்த அம்மா ஏதாவது கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ எதை நம்ம நம்பி செயல்படுத்துறது? நான் வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கேட்குறேன். 2047 விக்சித் பாரத் மிஷன். விக்சித் பாரத் மிஷனில் என்னது? ஹை இன்கம் எக்கானமி கொண்டாட போகிறீங்க. இன்னோவேஷன் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணும், டெக்னாலஜி ட்ரிவன் எக்கனாமியாக மாற்றணும். இத்தனை மாற்றுறதுக்கு என்னவாக இருக்கணும்? கொரியா மாதிரி எக்கனாமி டெவலப் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, சைனா மாதிரி எக்கனாமி டெவலப்மெண்ட் பிளான் பண்ணுறீங்க. ஆனால் கொரியா மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கா? சைனா மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கா? சைனா மாதிரி இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கொலாபரேஷன் ஒன்றாந்துருக்கீங்களா? சைனா மாதிரி இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் செக்டரல் ஸ்டேட் வைஸ் டெவலப்மெண்ட் பிளான் வச்சுருக்கீங்களா? இனோவேஷன் ஈக்கோ சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? இண்டஸ்ட்ரி அகாடமி லிங்க் இருக்கா? ஒன்றுமே இல்லை. இன்ஃபார்மல் செக்டார் இன்னும் 50% இருக்குது. அவன் லெஸ் தென் 10% கீழே குறைச்சிட்டான், சைனாவும் கொரியாவும். நீ இன்ஃபார்மல் செக்டார் 50% வச்சுக்கிட்டு நீ என்றைக்கு போய் 2047 நான் வந்து அச்சீவ் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? உன்னுடைய டோட்டல் ஃபோக்கஸ் எதில் இருக்குது அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெட் க்ரோத் இருக்குது. ஆனால் எதில் இருக்கணும் அப்படின்னா, ஹியூமன் கேபிட்டல் ட்ரிவன் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸில் இருக்கணும். ஹியூமன் கேபிட்டல் ட்ரிவன் ப்ரொடக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஹியூமன் கேபிட்டல் ட்ரிவன் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸில் கொண்டாடணும். நீ வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க, கடன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி ரோடு, சாலை, பிரிட்ஜு, ஏர்போர்ட்டு, ஷிப்யார்டு, போர்ட்டு எல்லாத்தையும் கட்டி அதானிக்கு அம்பானிக்கு கொடுத்துட்ற. அதானியை தூக்கி நீ 45 நாளில் வந்து பர்சிக்யூட் பண்ண போகிறான் அமெரிக்கா. இது சர்வ் பண்ணிட்டான். இன்றைக்கி என்ன போட்டிருக்க? எஸ்டிடி போட்டிருக்க. என்னது? ஸ்டாக்கு டிரான்சாக்ஷன் டேக்ஸ் போட்டிருக்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து யாருமே நீ வந்து ஸ்பெக்குலேஷனில் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கும் இன்றைக்கி பெரிய ஆப் வச்சு விட்ட. அதனால் நிஃப்டியும் சென்செக்ஸும் கீழே விழுந்துருச்சு, 1500 பாயிண்ட் கீழே விழுந்துருச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டு கீழே விழுந்துருச்சு. நேற்று கீழே விழுந்துருச்சு. அப்போ நீ என்ன எதுக்காக பண்ணியிருக்க அப்படின்னா, அதானிக்கு அம்பானிக்கும் அம்பானியுடைய ஸ்டாக்கு கீழே விழுக போகுது. அப்போ இவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதை வந்து ட்ரேட் பண்ணிடுவான், ஷார்ட் அடிச்சிடுவான், செல் அடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஃபியூச்சர் ஆப்ஷனை போட்டு விற்றுருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து இன்றைக்கி அதுக்கு டேக்ஸ் அதிகமாக்கியிருக்க. 70,000 கோடி 80,000 கோடி வருது அதில். ஓகே, அப்போ நீ யாருக்காக ஒர்க் பண்ணுற? நீ யாருக்காக ஒர்க் பண்ணுற தெளிவாக தெரியுதா? அதானிக்கும் அம்பானிக்கும் ஒர்க் பண்ணுற. எம்எஸ்எம்இயை த்ராட்டில் விட்ட. என்ன பண்ணியிருக்கணும்? நீ சைனாவும் கொரியாவும் கம்பேர் பண்ணி வரணும்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஜிடிபியில் 2.8% எஜுகேஷனுக்கு ஒதுக்கியிருக்க. என்இபி 2020 6% ஒதுக்கணும்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்க. சொல்லி 3 வருஷம் ஆச்சு. என்இபி இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிச்சாச்சு. என்இபியில் என்ன பண்ணுற? தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார்? போன வருஷம் 2500 கோடி நான் சமக்கரா சிக்ஷா அபியான் நிதியில் நான் தரமாட்டேன், நீ என்இபி 2020 ஃபாலோ பண்ணலைன்னா. இந்த வருஷம் 3500 கோடி நிதியை தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன், என்இபி 2020 ஃபாலோ பண்ணலைன்னா. இந்த தர்மேந்திர பிரதான் மோடி கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர் சொல்கிறாரு, என்இபி 2020 என்ன பண்ணுற? சமஸ்கிருதத்தை திணிக்கிற, மும்மொழி திட்டத்தை திணிக்கிற, மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட் ரூட்டை க்ரியேட் பண்ணி கிராஜுவேட்ஸ் எல்லாம் வந்து வெளியே இடைநிற்றல் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு வழி பண்ணியிருக்க. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்க. 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு கொண்டு வந்து அங்கேயும் இடைநிற்றலை உருவாக்குற, படிக்க விட மாட்டுற. இப்படி ரெட்ரோகிரேட் ஸ்டெப்பை வச்சுக்கிட்டு என்இபி 2020 கொண்டு வந்துட்டு நாங்கள் வந்து ஏஐ படிக்கிறேன், டீப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறேன், ரெவன்யூ படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இண்டஸ்ட்ரியை கோட்டை விட்ட, ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கோட்டை விட்டாச்சு, எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவுட்டு. ஒட்டுமொத்தமாக ஸ்டேட் லெவலில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து டீப் டெக்னாலஜி அப்சார்ப்ஷன், இண்டஸ்ட்ரி அகாடமி லிங்கேஜஸ் இதிலெல்லாம் தமிழ்நாடு கர்நாடகா அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. தமிழ்நாடு வந்து ஒரு ஈக்குவலண்ட் ஸ்டேட்டு, சைனாவுக்கு ஈக்குவலண்ட்டாக மேனுஃபேக்சரிங் ஒரு ஈக்குவலண்ட் ஸ்டேட் அப்படின்னு நினச்சா தமிழ்நாடு தான்.
சவுத் கொரியாவுக்கு ஈக்குவலண்ட்டான இனோவேஷன் ஹப் அப்படின்னா கர்நாடகா தான். மற்ற எல்லா ஸ்டேட்டும் வந்து ஃபாலோவிங் எக்கனாமி தான். அப்போ இவங்கள வந்து நீ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரியான கோர் காம்பிட்டன்ஸ், ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு, அந்த ஸ்டேட்டுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற எக்கனாமிக் பாலிசி, அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்து அந்தந்த ஸ்டேட்டு வந்து உலக நாடுகளோடு போட்டி போட்டு வளரக்கூடிய அளவுக்கு எம்பவர் பண்ணால் தான் வளருமே ஒழிய ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே எஜுகேஷன் பாலிசி இந்தியா முழுமைக்கும் அப்படின்னு நீ கொண்டு வர்ற. ஆனால் விக்சித் பாரத் 2047 உன் இலக்குக்கு எகெயின்ஸ்டாக நீ NEP 2020 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற. விக்சித் பாரத் 2047 பண்ணணும்னா ஹியூமன் கேபிட்டல் ட்ரிவன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உருவாக்கணும், ஹியூமன் கேபிட்டல் ட்ரிவன் ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வரணும். நீ என்ன பண்ணுற? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்துக்கு போகிற. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அதான் நீ அம்மாகிட்ட கொடுத்துட்ற. இங்கே ஹியூமன் கேபிட்டல் யார் பார்க்குறது? இண்டஸ்ட்ரி எப்படி லிங்க் ஆகும்? R&Dக்கு 3% அலாட் பண்ணணும் ஜிடிபியில். நீ 0.6% வச்சுக்கிட்டு எப்படி நீ அந்த 2047 அச்சீவ் பண்ணுவ? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து உலக நாடுகளோடு வளர்ந்த நாடுகளோடு கம்பேர் பண்ணி வர அளவுக்கு அவருடைய எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவருடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் மேலே இருக்காங்க. நார்த்தன் ஸ்டேட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து லேபர் எக்கானமி, லோ ஸ்கில் எக்கானமி, எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இது இப்படி இருக்குது. அப்போ நீ எங்கே வந்து மேட்ச் பண்ணுற? உன்னுடைய NEP 2020 ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரே எஜுகேஷன்னு சொல்கிற நீ. அப்போ இது எப்படி வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்கானமியை உருவாக்கும்? ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து டக்குன்னு மேலே வந்துடுமா? அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீ என்ன பண்ணுற? ஃபோக்கஸ் வந்து மணி ஃப்ளோவை வந்து ஒட்டுமொத்தமாக டேக்ஸ் டெவல்யூஷனை அதிகமாக உத்தரப்பிரதேசத்துக்கு 7.5 லட்சம் கோடி, பீகாருக்கு 4.25 லட்சம் கோடி, தமிழ்நாட்டுக்கு 1.25 லட்சம் கோடி கொடுக்குற டேக்ஸ் டெவல்யூஷனில். சரி, நீட் இருக்குது கொடுக்குற. பட் ஆனால் இங்கே எங்கே இருக்குது? இங்கே வந்து கெப்பாசிட்டி எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. கெப்பாசிட்டி, ரிசர்ச் கெப்பாசிட்டி, இனோவேஷன் கெப்பாசிட்டி, R&D கெப்பாசிட்டி. அப்போ இவங்களை நீ கீழே அமுக்கிட்டு அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு போனீங்கன்னா 2047 எப்படியா நீ வளர்ந்து? அப்போ நீ இருப்பியா இல்லையா? ரெண்டாவது விஷயம். ஆனால் இப்போ நீ மக்களை ஏமாத்திட்டுல இருக்க. நீ எப்படி மேட்ச் ஆகும்? ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் பாலிசி வேணும், அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி எக்கனாமிக் பாலிசி வேணும், அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பிளான் வேணும், அந்தந்த ஸ்டேட் ஒர்க் பண்ணணும், அந்த ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த ஸ்டேட்டை மேலே கொண்டு வரணும். அவங்கவுங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உயர்த்தி வர முடியுமே இல்லையா? எடுத்த உடனே டக்குன்னு பீகார் வந்து தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துடுமா? நீ 10,000 கோடி கொடு, 1 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி கொடு. எங்கே போகும்? அது ஊழலுக்கு போகும். வேறு எங்கே போகும்? அப்போ என்ன உன்னுடைய பட்ஜெட்டு? எப்படி உன்னுடைய 2047 இலக்குக்கு நீ செட் பண்ண இலக்கு? 2020 வளர்ந்த இந்தியாவாக மாறணும் அப்துல் கலாம் செட் பண்ண இலக்கு. நீ என்ன பண்ணியிருக்க? 2047 கொண்டு போயிட்டாத. அப்போ எந்த அளவுக்கு 10 வருஷம் ஆண்டும் உன்னால் டெவலப்மெண்ட் கொண்டாட முடியலைன்றது ப்ரூவ் ஆகி போச்சா? அப்போ இதுதான்ப்பா உன்னுடைய மேக்ஸிமம் லெவல் ஆஃப் கெப்பாசிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டி. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வச்சுக்கிட்டு எப்படி இந்தியாவை நீ வளப்படுத்துவ? ஸோ 2026 நிதியாண்டிற்கான பட்ஜெட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றிம்மா.